எல்லோருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளானது நேற்றைய தினம் வெளியிடப்பட்டது. அதன்படி மீண்டும் இந்திய தேசத்தை மூன்றாவது முறையாக ஆளப்போகிறது பாஜக தலைமையிலான அரசு. இந்த முறை கூட்டணி கட்சிகளுடைய துணையுடன் மீண்டும் மத்தியில் ஆட்சி அமைக்கப் போகிறது. மீண்டும் பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்களே ஆட்சி கட்டிலில் அமரப்போகிறார். தமிழக அரசியல் களம், தமிழகத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆரம்பித்த பொழுதிலிருந்தே நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். வழக்கமாக இருக்கக்கூடிய திமுக விசஸ் அதிமுக என்கின்ற நிலை தற்பொழுது இருக்காது, இந்த தேர்தலில் இருக்காது. அதற்கு காரணம் பல அணிகளாக பிரிந்திருக்கக்கூடிய அதிமுகவும் அதிமுகவிற்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதது காரணமாகவும் மறுபுறம் என்டிஏ கூட்டணி என்ற ஒரு மாபெரும் ஒரு கூட்டணியை பாஜக கட்சி தமிழகத்தில் உருவாக்கியது. அதுல முக்கியமான தலைவர்கள் அதில் வந்து இணைந்திருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும், 3 முறை முதலமைச்சராக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்த ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவை பாஜகவுக்கு கொடுத்திருந்தார் இந்த கூட்டணிக்கு. அதே போல அமமுகவுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணிக்கு ஆதரவை தெரிவித்திருந்தார். பாமக தங்களுடைய ஆதரவு கொடுத்திருந்தாங்க. சிறிய சிறிய கட்சிகள் எல்லாருமே வந்து ஆதரவு கொடுத்திருந்தாங்க. அப்படிப்பட்ட வேளையில திமுகவிற்கு மாற்றாக இந்த என்டிஏ கூட்டணி வந்து மிகவும் ஒரு வலிமையாக இருந்தது. அது எப்படி நம்ம சொன்னோமோ அதே போலதான் களத்திலையும் அதே போலதான் இருந்திருக்கிறது. 7 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்கிறது. எந்தெந்த தொகுதியில் அப்படின்னா தென் சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நெல்லை, புதுச்சேரி, வேலூர், தேனி போன்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக டெபாசிட்டை இழந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் 3வது இடத்தை பிடித்திருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக. நம்ம கூட ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு மும்முனை போட்டி இல்லை, 4 முனை போட்டி அப்படின்னு. பல பேர் வந்து விமர்சனம் கூட பண்ணாங்க. எப்படிங்க திமுக, அதாவது இந்தியா கூட்டணி விசஸ் என்டிஏ கூட்டணி, இங்க வந்து பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பில் அதிமுக, இது 3க்கும் சேர்ந்து மும்முனை போட்டி தானே, எப்படி 4ஆம் முனை போட்டி என்று சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லியிருந்தோம். நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீழ்ச்சி, நாம் தமிழர் கட்சியினுடைய எழுச்சி, இது ரெண்டையும் வைத்து பார்க்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழர் கட்சியினிடத்தில் தான் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னோம். அது பல பேர் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் கூட பார்த்தாங்க. நம்ம சொல்றது அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு. ஆனா இன்னைக்கு கல நிலவரம் 3 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக 4ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறது. அப்படிப்பட்ட வேலையில 3 தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினர் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமை பண்பு என்ன? ஒருவேளை இன்றைய நிலைமைக்கு ஒருங்கிணைந்த அதிமுக இருந்திருந்தால் இந்தியா கூட்டணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்குமா? ஏதேனும் ஒரு தொகுதியில் அவர்களால் வெற்றி பெற்று இருக்க முடியுமா? ஆக நமக்குள் இருக்கக்கூடிய பிளவு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுயநலம், இவை எல்லாவற்றும் ஒன்று சேர்ந்து நன்றாக இருந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாசம் செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலேயே விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும், அப்படி இருந்தா தான் 2026ல நம்ம வந்து ஆட்சி அமைக்க முடியும், அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்று சொன்னார்கள். 2021 அந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கும் தோல்வியை தழுவிய அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம், ஆட்சி அமைப்பதில் 3% வாக்கு வித்தியாசம். ஆனா இன்னைக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்கள் என்ன? 20.47%. கட்சி உங்க இடத்துல இருக்கு, சின்னம் உங்க இடத்துல இருக்கு, நிர்வாகிகள் கூட உங்களோட இருக்காங்க, 2.5 கோடி தொண்டர்கள் எங்க பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்படி இருக்கும் பொழுது வாக்கு சதவீதம் எப்படி குறைந்தது? இத்தனையும் வைத்துக்கொண்டு 20% வாக்கு தான் உங்களால் வாங்க முடிந்ததா? வெற்றி பெற்ற கட்சிக்கும் உங்களுக்கு எத்தனை சதவீத வாக்கு வித்தியாசம்? ஆக உங்களுடைய தலைமை பண்பு என்ன என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏற்கனவே 9 தோல்விகளை சந்தித்து விட்டீர்கள். சந்திச்சு 10 தோல்வி பழனிசாமியாக மாறிவிட்டீர்கள். இதற்கு பின்பும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகவில்லை என்றால் அதிமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கே வாய்ப்புகள் அதிகம். எதிர்வரும் காலங்களில் தமிழகத்தில் பல அரசியல் மாற்றங்கள் நடைபெற இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். தோல்வியிலிருந்து பாடம் கற்கவில்லை என்றால் அதற்கு பின்பு நமக்கு தொடர் தோல்வியே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அது அரசியல் தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.